Hello friends, welcome to Lukshika Samail. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samail subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு குக்கர் எடுத்துர்க்கேன். குக்கர்ல 1 கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துர்க்கேங்க. இது 100 கிராம். இப்போ நம்ம குக்கர்ல பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ பருப்பு வேகிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே நான் 3 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நான் புளி சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் புளி சேர்க்கறதா இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டு எடுத்துடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். விசில் நல்லா அடங்கி வரட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூனுக்கு உளுந்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. இப்போ 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டோங்க. இப்போ நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு முருங்கைக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர விட்டுடலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். குக்கர்லேயும் நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிட்டேன். பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மெசச்சு விட்டுடலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மத்து வச்சு கூட நல்லா மெசச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா ஸ்மெல் நல்லா போகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மெசச்சு வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதி வர விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி